ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜெனிஃபர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் கீமா சமோசா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு மைதா மாவு, கொஞ்சம் எள்ளும் உப்பும் எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி மாவை நல்லா கோதுமை மாவு நம்ம எப்போவுமே பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ஒரு 1/2 hour இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கீமாக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி கூட ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், கசகசா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகி வரப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் கீமாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி திருப்பியும் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கலாம். இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறப்ப பார்த்திங்கன்னா அது சுருண்டு வரும். அதனால் அதை குத்தி விட்டுட்டே இருந்திங்கன்னா அது நம்மளுக்கு எக் பொடி மசாலா நம்ம பண்ணுறப்ப எப்படி குட்டி குட்டியாக வருமோ அந்த அளவு வரணும். அது வரைக்கும் அதை நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க. சிக்கனும் ஒரு 5 to 7 minutes வேகட்டும் நல்லா. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஸ்டஃபிங் ஆறின பிறகு தான் நம்ம ஸ்டஃப் பண்ணணும் சமோசாவில். இப்போ நம்ம சமோசா ஷீட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சப்பாத்திக்கு தட்டுற மாதிரியே தட்டிட்டு ரெக்டாங்குலர் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தவாவில் 2 பக்கமும் லைட்டாக காமிச்சு ஹீட் லைட்டாக பட்டால் போதும், காமிச்சிட்டு அதை எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக எல்லா பீசஸையும் வச்சிடலாம். இந்த மெத்தடில் நம்ம பண்ணுற சமோசா ஷீட்ஸை ஒரு 3 to 4 days கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ நம்ம சமோசா பண்ணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டிசைன் எப்படி பண்ணுறேன்னா சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி அதை 2ஆக பிரித்து அதெல்லாம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா ஷீட்ஸை சைடில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1 tablespoon மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காகவும் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை சமோசா ஷீட்ஸில் ரேப் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறதை செக் பண்ணிக்கோங்க, அந்த மெத்தடில் ரேப் பண்ணிக்கோங்க. ரெண்டு மெத்தடில் சமோசா ஷீட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 2 மெத்தடுமே செக் பண்ணிக்கோங்க எப்படி ரேப் பண்ணுறன்றத. இந்த சமோசா ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா ரெடிமேட்லையுமே அவைலபிளாக இருக்குது. நான் அந்த மெத்தடும் பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படி பண்ணியிருக்கேன்றது பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸும் ஸ்டெப்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசாஸ் எல்லாம்
ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட யம்மியான டேஸ்டி சிக்கன் கீமா சமோசா இஸ் ரெடி டு சர்வ். சமோசாவை ஃப்ரை பண்ணுறப்ப மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு சமோசா பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.